சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. இதை உடனே நீங்கள் செய்ய வேண்டும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது கைரேகை பதிவில் மீண்டும் மீண்டும் சிக்கல் வருகிறது. எப்போது நிவாரணம் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரேஷன் கடை ஊழியர்கள் செப்டம்பர் 12ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. அந்த வகையில் ஊரக உயர்வு, தனித்துறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியன்று சென்னை மாநில கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் அலுவலகத்தின் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் சங்கமானது அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் விட்டால் எப்போதும் நமது கோரிக்கை நிறைவேற்ற முடியாது என்கிறார்கள். அந்த வகையில் இதற்கு காரணம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். அது முடிந்த பிறகு கூட்டுறவு சங்க தேர்தல் வந்துவிடும். ஆகையால் அது முடிந்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்துவிடும். இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருந்தால் நமது கோரிக்கைகளை கேள்விக்குறியாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் அனைத்து மக்கள். இதனால்தான் நீங்கள் மாட்டு சங்கத்தை இருந்தாலும் சரி, நீங்கள் சங்கம் சாராமல் இருந்தாலும் சரி, நமது குடும்ப வாழ்வாதார பிரச்சினை மனதில் கொண்டு தமிழ்நாட்டில் 35,181 ரேஷன் கடையில் பணியாற்ற கூடிய ஒவ்வொருவரும் முயற்சி செய்து உறுதியாக இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அந்த வகையில் அனைவரும் ஒன்று இணைவோம். இல்லை என்றால் இனி என்றும் இல்லை என சிந்தித்து செயல்படுவோம். அனைவரும் 100% இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனால் போராடினால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்ற மன உறுதியில் அவர்கள் இருக்கிறார்கள். மறுபுறம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ரேஷன் கடையில் POS இயந்திரங்கள் இணைப்பில் இருந்தும் கைரேகை பதியப்படவில்லை என்ற பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் மாதம் 15 நாட்கள் நடைபெறுகிறது. இதனால் மக்களுக்கும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும் ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகையால் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டறிந்து நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த செய்தி என்னவென்றால், ஃபோன் மூலம் வாங்கும் தங்கம் விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது இந்தியாவில் டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்குவதும் முதலீடு செய்வதும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஆர்வத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தங்கம் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விலை உயர்ந்தாலும் அதன் தேவை அதிகமாக இருப்பதால் அதை வாங்குவோரின் எண்ணிக்கையை பொறுத்தவரை குறைவதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஜூலை மாதத்தில் மக்கள் UPI மூலம் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் மதிப்புள்ள டிஜிட்டல் தங்கத்தை வாங்கியுள்ளனர். டிஜிட்டல் முறையில் தங்கத்தின் அதிகமான அளவில் முதலீடு செய்கின்றனர். இதனால் இந்தியாவில் ஒருபுறம் பணவீக்கம் உயர்ந்து வந்தாலும் தங்கத்தின் முதலீடு செய்வதும் அதை வாங்குவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. இதனால் தங்கத்தின் விலை உயர்ந்து வந்தாலும் இந்தியர்கள் தங்கத்தின் மீது நம்பிக்கையுடன் உள்ளனர். இதற்காகவே ஜூலை
மாதத்தின் மளிகை பொருட்கள் மற்றும் பல் பல்பொருள் அங்காடிகளுக்கு அதிக செலவு ரூபாய் 64,882 கோடி செய்துள்ளது. அதன் பிறகுதான் மக்கள் டிஜிட்டல் கேமிங் மற்றும் டிஜிட்டல் தங்கம் ஆகியவற்றில் நிறைய செலவு செய்துள்ளன. இதற்காகவே இது தொடர்பான தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் டிஜிட்டல் கேமிங்கான ரூபாய் 10,077 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரூபாய் 93,857 கோடி கடன்களும் UPI மூலம் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நெட்வொர்க் எவ்வளவு வலிமையாக மாறியுள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அந்த வகையில் மக்கள் டிஜிட்டல் தங்கத்தை ஏன் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். மக்கள் மத்தியில் டிஜிட்டல் தங்கமானது பிரபலமடைவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த வகையில் இதற்கு அதை வாங்குவதற்கான எளிமை முதல் காரணமாகும். டிஜிட்டல் தங்கத்தை வாங்குவது மிகவும் எளிதானது. இதில் UPS செயலியை பயன்படுத்தி சிறிய தொகைக்கு கூட நீங்கள் தங்கத்தை வாங்கலாம். இது குறைந்த வருமானம் உள்ளவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை சாத்தியமாகியுள்ளது. அடுத்த பாதுகாப்பு மிக முக்கியமான காரணமாகும். அதாவது டிஜிட்டல் தங்கத்தின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அது டிஜிட்டல் வடிவத்தில் உள்ளது. திருட்டு அல்லது இழப்பு குறித்த பயம் இதில் இல்லை. நீங்கள் அதை வங்கி லாக்கரில் கூட வைத்திருக்க வேண்டியதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் டிஜிட்டல் தங்கத்தை வாங்குபவர்கள் தங்கள் தேவைக்கேற்ப டிஜிட்டல் தங்கத்தை நகைகளாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ மாற்றலாம். திருமணங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது தங்கம் வாங்கும் பாரம்பரியம் இன்று வரை தொடர்கிறது. இது டிஜிட்டல் தங்கத்திற்காக தேவையை அதிகரித்து வருகிறது. தங்கம் மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் டிஜிட்டல் பணம் செலுத்துவதில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த ஜூலை மாதத்தில் மின் வணிகம், அரசு சேவைகள், டிக்கெட் முன்பதிவுகள் மற்றும் சலுகைகள் போன்ற சேவைகளுக்கும் மக்கள் அதிகமாக அளவு செலவு செய்தனர். சலுகைகளுக்கு மட்டும் சுமார் ரூபாய் 7 கோடி செலவிடப்பட்டது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைக்கான சராசரி செலவு ரூபாய் 280 உள்ளது. இந்தியர்களின் செலவு பழக்கம் இப்போது முற்றிலும் டிஜிட்டல் மயமாகிவிட்டதை UPI புள்ளி விவரங்களை தெளிவாக கண்டுபிடித்து இருக்கிறது. ஆகையால் பணவீக்கம் அல்லது தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் கூட மக்கள் டிஜிட்டல் பணம் செலுத்துதல் மூலம் தங்கத்தின் முதலீடு செய்வதை நிறுத்துவதில்லை. இதனால் நம் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மீது மக்களின் நம்பிக்கை வளர்ந்து வருவதை காட்டுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.